ராட்சச அரசனாக உலகத்தையே தன் விமானத்தில் சுற்றி வந்த ராவணன் ஒரு மிக தீவிரமான சிவபக்தன். இவன் பக்திக்கு செவிசாய்த்து சிவபெருமான் இவனுக்கு வழங்கிய வரங்கள் ஏராளம். அப்படி சிவன் செவிசாய்க்கும் அளவிற்கு என்ன தவம் செய்தான் ராவணன்? எப்படி செய்தான் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்கும் பாடல் காட்சி பாகுபலி திரைப்படத்தில் இருக்கிறது. இந்த பாடலை கேட்டு மெய்சிலிர்த்து போனவர்கள் ஏராளம். இந்த பாடலை எழுதியது ராவணன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஜடாடவி கலஜ்ஜல பிரவாக பவிதஸ்தலே கலேவலம்பிய லம்பிதாம் புஜங்க துங்க மாலிகாம். இதுதான் ராவணன் எழுதிய பாடலின் முதல் 2 வரிகள். இந்த பாடலுக்கு சிவதாண்டவ பாடல் என்பது பெயர். ஆனால் ராவணன் எழுதியது என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. ஒருமுறை ராவணன் கைலாய பர்வதத்தை தன் கைகளால் தூக்கினான். கோபம் கொண்ட சிவன் தன் கால் கட்டை விரல் கொண்டு கைலாயத்தை அழுத்த ராவணனின் 2 கைகளும் கைலாய பர்வதத்தின் அடியில் சிக்கிக்கொண்டன. இப்படியே 14 நாட்கள் கடந்தன. என்னென்னமோ பாடல்களை பாடினான் ராவணன். இறுதியாக தன் பக்தியை மட்டும் நம்பி ஒரு பாடல் இயற்றினான். அதுவே சிவதாண்டவ ஸ்லோகம். இந்த பாடலை கேட்டாலே நாம் ஈர்க்கப்படும் போது சிவபெருமான் ராவணனின் பக்தியில் ஈர்க்கப்பட்டதில் ஐயமில்லை. இந்த பாடலை சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறான். இந்த மொழியில் அவன் ஆளுமை உடையவன் என்பதை இந்த பாடலை நாம் படித்து பார்த்தால் நிச்சயம் உணர முடியும். இந்த சிவதாண்டவ பாடலில் அவன் பயன்படுத்தி இருக்கும் வார்த்தைகளும் அதன் அர்த்தங்களும் அவன் சிவபக்தியை மிக தெளிவாக உணர்த்துகின்றன. இவ்வளவு சிவபக்தி கொண்ட ராவணன் ராட்சசனாக வலம் வந்து பலரின் வாழ்வினை கிழித்து எறிந்தான் என்பது உண்மை. அவன் கொண்ட சிவபக்தியும் அவன் பெற்ற வரங்களும் அவன் போராடி தவமிருந்து பெற்ற அஸ்திரங்களும் அவன் தீய எண்ணங்களுக்கு துணை நிற்கவில்லை என்பது சரித்திரம்.